எல்லா தேவைப்படுகளை இன்றைக்கு சுவால்ராஜ் வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன வார்த்தை வசனங்கள் சத்தியங்கள் வெளிச்சங்கள் அமைதை காண கேட்க வந்திருக்கிற தேவப்பிள்ளைகள் ஒருவரையும் இயேசு வாழ்றார் ஊழியத்தின் சார்பும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கற்ற உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி என்று யோவான் 1 அதிகாரம் 9 பார்த்தோம். இன்றைக்கும் அதே வசனத்தை தொடர்ந்து யோவான் 8 அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பார்த்தீங்களா? நான் இந்த நேரத்தை சொன்ன காரியத்தை தெரிஞ்சுதான் நான் சொல்ல வேணும். ஜீவ ஒளி, ஜீவ ஒளின்னா எல்லாம் உண்மையான ஒளியை நம்ம பெற்றிருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவி, அதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்போ இந்த கோட்பாடு நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ள எந்த ஆவியும் அசுத்தாவி கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவி பரிசுத்த ஆவி. அப்ப அசுத்த ஆவி என்ன? இப்படி எல்லாம் கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆவிங்கிறது ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை. அதனால கவனிச்சுக்கணும். திடீர்னு ஒரு ஆவி, அப்படி ஒரு எண்ணம் அப்படி தோன்றுதுன்னா இதுதான் ஆவி. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இப்படிதானோ, இதுதான் பொல்லாத விடப்பட்ட வானப்பட்ட பொல்லாத சிந்தனை. வேண்டாம் எண்ணங்களை நமக்குள்ளே விதைப்பாங்க. அதெல்லாம் தீர்க்கமா அதை நம்ம மறுக்கணும். நேற்று எண்ணம் ஒரு நல்ல நல்ல எண்ணத்தை மட்டும் வரவேற்கும். இந்த வசனத்துக்கு மாறான காரியங்கள் வெளிப்பாடு வந்துன்னா அது அப்படி வெறுத்தணும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றுக் கொள்வார்கள், ஜீவ ஒளியை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறாரே. இயேசு நமக்குள்ள வந்தா ஜீவ ஒளி வந்துருச்சு. ஜீவன் என்ன? நம்ம உயிர். இயேசுதான் நம்ம உயிர், இயேசுதான் நமக்கு ஒளி அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும். அதுக்குதான் சொன்னேன், இயேசு இருக்கிற தோட்டத்தில், இயேசு இருக்கிற படகுல ஏன் பயம் இருக்கு? அவர் நம்மளை பாதுகாப்பார். அப்ப நல்ல வைத்தியர், சுகமாக்கு மருத்துவர் எல்லாம் அப்படி நமக்கு தெரியுது. தெரிஞ்சு ஏன் நம்ம உலகத்துக்குரிய காரியத்துக்குள்ள போனேன்னு தான் என்னுடைய கேள்வி. அப்படி என்னுடைய கேள்வி கிடையாது, பைபிளுடைய கேள்வி. அப்ப நமக்கு விசுவாசம் இல்லை. அதனால நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், விசுவாசிக்கு ஜபம், அவிசுவாசிக்கு மருத்துவமனை. இப்போ மருத்துவமனையை நாங்க வச்சிருக்கிறோம். ஆமேன். சபையும் வச்சிருக்கிறோம். எதுக்கு சபையை வச்சிருக்கிறோம்? விசுவாசிக்கு சபை. ஜபமும் ஆராதனையும் அவங்க உபாசமும் இதெல்லாம் சபையில இருக்கு. ஆமேன். ஸ்கேன் மிஷின், ரன்னிங் மிஷின், எக்ஸ்ரே மிஷின் எங்கே இருக்கு? மருத்துவமனையில் இருக்கு. உரத்துக்குரிய மனுஷன் டாக்டரா இருக்கான். இங்க இயேசுதான் மெய்யான மருத்துவரா இருக்கா. உரத்துக்குரிய ஒரு மாம்சமான ஒரு மனுஷன் வைத்தியா இருக்காரு. இங்க பரிசுத்த ஆவியானவர் என்னவோ இருக்காரு, மருத்துவரா இருக்கார், வைத்தியரா இருக்கார். நான் சொல்லலாம், பைபிள் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம். சபையில போய் சுகமாக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே பாடுறோம். சுகமாக்கு மட்டும் சொல்லி பாடுறோம். ரண வைத்தியரே அப்படின்னு சொல்லி பாடுறோம். துதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். அப்ப ரண வைத்தியர்னு சொல்லிக்கிட்டு நம்ம எந்த வைத்தியரை தேடுறோம்?
சுகமாக்க மருத்துவம் சொல்லிக்கிட்டு நம்ம எந்த மருத்துவரை தேடுறோம்? இயேசுவை தேடுறோமா? மருத்துவம் தப்புன்னு சொல்லல இன்னும். அப்ப விசுவாச வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு உலகத்துல எப்பவுமே ஜெப ஜீவிதம் தான் மற்றும் அவிசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு எப்போதும் அவிசுவாசிக்கு என்னது மருத்துவமானதான். அப்ப விசுவாசியும் அவிசுவாசியும், இந்த விசுவாச வாழ்க்கையும் அவிசுவாச வாழ்க்கையும் ஒண்ணு சேர்ந்திருக்கா? இல்லவே. நான் சொல்ற அப்படி இருந்தா என்ன நீங்க படியில போடாதீங்க. விசுவாசிக்க அவிசுவாசிக்க பங்கேற்று, இருளுக்கும் ஒளிக்கும் பங்கேற்று. அப்ப இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இயேசு இருந்துட்டா இருளில் இருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. அதான் பிடியாடியா இருக்கிறவங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாடுகளை லட்சிக்கும். அப்ப விசுவாசத்துல வரும்போது இவங்க லட்சிக்கப்படும் போது, கிறிஸ்துவ வரும்போது இப்ப இவங்க விதம் மாறும். இயேசு நமக்குள்ள வந்துட்டா நம்ம சரீரத்து வியாதி மாறும், கலப்பாரம் மாறும், தரித்திரம் மாறும், பஞ்சம் மாறும், பசி மாறும், வியாதி எல்லாம் வியாகுலம் சிந்தனை எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். அப்ப இது ஆவி, பொருளாதார ஆவி எல்லாம் மாறும். வேண்டாம் சிந்த மாறும், எல்லாம் மாறும். பெண் வழக்க வழக்கம், புகைப்பிடிக்கிறது, அடி பிடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, நிர்விசாரம், பொருளாதார எல்லாம் நம்மளை விட்டு மாறும். அதுதான் இங்கே சொல்றாரு. ஆமீன். நான் உலகத்திற்கு ஒளியா வந்து என்ன போற நீங்க ஒளியா இருக்கு ஒளி. அவர் அடிக்கிறவங்களை பார்த்து மன்னிச்சார். அவர் ஒண்ணுமே நான் உண்மையான நிரூபிக்க போகல, எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டே இருந்தார். போ போ அடிக்கிறத பார்த்து அடிக்காதுன்னே சொல்லலாம். நீ அடிப்பா, நல்லது. அடிக்க அடிக்க என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அவன் நான் இன்னையும் சொல்லுவேன், பரவாயில்ல, என்கிட்ட இன்னும் குறை இருக்கு, நான் தான் திருத்த வேண்டியது இருக்கு. ஆமேன், ஆமேன். சரி அடிப்பா, நான் இன்னும் படணும், இன்னும் படணும் ஆண்டவருக்காக. அப்போ பட அடி பட அவன் தங்கம் அடிக்க பட அதிகமா இன்னும் என்ன பண்ணும்? புடமில மேன்மையை காணும். சுத்த பொண்ணாக வழங்கும். வெள்ளிய புடமிட சுத்த பொண்ணாகப்படும். ஒரு குயம் களிமண்ணை கையில எடுத்தாவும் அல்லாக்கா வலையை பக்குவப்படுத்துறதுல இருக்குல்ல, கல்லு திருக்கு எல்லாம் இருக்கிறது போல. இதெல்லாம் வசனத்துல சொல்லிட்டு இருக்குல்ல. நாம் உலகத்துல மாறான ஒரு காரியத்தை நாம் பேசவே போகிறது இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? சீர்பிதிக்க நம்ம விட்டு கொடுக்கிறது கிடையாது. நாம் போராடிட்டு இருக்கிறோம். நம்ம பிடிக்கிற மாதிரி பேசினாதான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், பிடிக்காத மாதிரி பேசினா ஏற்றுக்கொள்கிறோம் தான் தேவ ஊழியக்காரன், தேவ வேலைக்காரன், தேவன ஒளிய பெற்றவர். ஆமீன், ஆமீன். அட்டி வாங்குறவன் தான் மேன்மை உள்ளவன். அட்டி கொடுக்கிறவன் கோலை, அட்டி வாங்குறவன் தான் வீர. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறேன். கண்மறைக்கு மேல எல்லாம் கொண்டு மோதினாலும் அது அசைவே அசையாது. ஆமீன். அதான் பக்தன் சொல்றான், கண்மணிகள் மேல ஆமீன் கால்கள் நிறுத்தி, கண்மணி ஆகிய கத்தாவே அவருக்கு மேல மோதுகிறவன் நுறுங்கி போவான். அது ஆகாது தருண கல்லு. ஆமீன். ஆகாதுன்னு ஒரு மனுஷன் தருணன்னா அந்த கல்வி எப்படி இருக்கும்? ஒரு ஷேப்பே இருக்காது. அது எந்த இடத்துலயும் அதை வைக்க முடியாது. அதனாலதான் ஆகாதுன்னு ஒதுக்கிடுவாங்க. அப்ப அடிச்சாலும் அது உடையாது, அடிச்சாலும் அது உடையாது. இங்க தட்டுனா அங்க விட்டு போகும், அங்க தட்டுனா இங்க விட்டு போகும். அப்ப அது ஷேப் பண்ணி எடுக்க முடியாது, ஒதுக்கிட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற அந்த கல்லை எடுத்தியா, அதை தள்ள கல்லு தான்
கர்த்தர் முறைகளாக அந்த வார்த்தையோட வார்த்தை வெளிச்சம் என்ன, சத்தியம் என்ன? கட்டுற ஒரு மனுஷன் அடிச்சு பார்த்தா ஒரு சேப்பிலையும் வரமாட்டேன் இருந்துச்சு, ஒதுக்கிட்டான். அந்த கல் ஆகாத கல். அந்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கல்லா மாறினாரு. சத்தியத்தை சொன்னதால, உண்மையை சொன்னதால. பவுலும் அதை தான் சொல்லுவான், சத்துருவாகி போனாரு. பவுலும் சொன்னாரு சத்துருவாகி போ. அப்போ இவ போதிக்கிற நானும் அதை சொல்லி நிமித்தம் உலகம் பகைச்சாலும், உலகத்துடைய எனக்கு கூட இருக்கிறதெல்லாம் பகைச்சாலும், ரெண்டு கேட்டகரியில் அதை பார்க்கணும். நான் நேற்று சொன்னேன், சத்துரு அழைக்கிறாங்க. சத்துரு யாரு? பிசாசு நாள் உண்டான கிரியைகள் எல்லாம் சத்துரு. அதெல்லாம் இப்போ சத்துருக்கள் பேசி அடங்கி அது நம்மளை நேசிக்கும்படி கற்ற கிரியை செய்தார். ஆனால் இங்க பரிசுத்தம் சுத்தம் சுத்தம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கெதிர்கிரியா மாறி போகுது. அது காரணம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், வசனத்தை அறியணும். சத்துருக்கள் பேசி அழைக்கிறாங்க. ஆனா கிட்ட இருக்கிறதெல்லாம் வீடா மாறி போகுது. அது ஏன் போகுது? என்னோ குறை இருக்கு. குறை ஒண்ணுல இருக்கு. உனக்கு சிந்தனை அசுத்தம் ஆயிட்டு. அப்ப பிறக்கும் போது பரிசுத்தமா தான் நம்ம பிறக்கிறோம். உலகத்துல வாடும் போது நமக்கு வேற தேவையா எண்ணெயெல்லாம் வந்து கூடி 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 நம்ம என்ன செய்ய மோசமாக மாறிடும். அப்போ லட்சியப்பட்ட ஆற்றல்ல வரும்போது என்ன செய்யறோம்? நல்ல பரிசுத்தவானா ஆமீன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லா ஆசிரியத்தை பெற்றுக்கிட்டு வந்தோன்னா ஒவ்வொன்றா கூடுது. ஆமீன் கூடி பரிசுத்தமா சின்ன பிள்ளை போல இருந்த நமக்கு வேட்டி வந்தாச்சு. டபாலு வெட்டி இந்த காற்று வெளியூர் படிக்கிற பத்தியா. அப்போ வரும்போது மேன்மையா கண்டோம். இப்ப எங்க நம்ம தவறுதா காண்கிறோம்? நெருக்கம் வரும். ஒவ்வொரு நெருக்கம் வரும், நெருக்கம் வரும், நெருக்கம் வரும், ஒடுக்கம் வரும், கணக்கம் வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும், தூஷணம் வரும். நம்ம இதெல்லாம் நிக்க நம்மளால முடியாத பட்சத்துல நம்ம பொஸ்குன்னு போயிடும். இதான் அசுத்தாவின்னு சொல்றோம். எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமுடாக அடிச்சது நல்லதானே. தவறான ஆலோசனை ஒப்பு கொடுப்பது, தவறான கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறது கர்த்தரை மகிமையை இழக்கப்படும். ஆமென். தேவ வசனத்தை மறப்பது கர்த்தரை கிருபையை இழக்கப்படும். அப்போ ஆமென். தேவ வசனத்தை தியானிச்சு பார்க்கும்போது இந்த ஆண்டோடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு காரணமே நம்ம தான்ப்பா. நம்ம முன்னோர் செய்த பாவத்தை தான் நம்ம இன்னும் அனுபவித்து தீக்கிறோம். ஆனா இதை நம்ம புரிஞ்சு கொண்டாலே போது நம்ம பெரிய வெளிச்சத்தை கண்டேன்னு அர்த்தம். அதுதான் நான் பிரகாசங்கிற தலைப்பிட பிரகாசத்தை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயேசு நமக்குள்ள அவர் தான் ஒளி. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நானும் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவ பின்பற்றுகிறவன் ஒரு வார்த்தை இருக்கு. இயேசுக்கு அடிச்சோட பின்பற்றணும். எப்படி பின்பற்றுங்களா? முடியாது. அதனால ஜீவ ஒளிய அடையல. அப்ப உலகத்தோட அழியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதான் உலகத்தின் ஆசீர்வாதத்தை அது அழியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஒரு நன்மையை, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அது உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையில ஒரு போராட்டம் இருக்காது. நீயா கேட்டுவாங்கன்னா கண்டிப்பா போராட்டம். ஆண்டவர் கொடுத்தா அதோட போராட்டம் வந்தாலும் செய்யலாம். ஆமீன். ஆண்டவர் கொடுக்கிற நன்மை எல்லாம் ஐஸ்வர்யத்தை தான் கொண்டு வரும், சமாதானத்தை தான் கொண்டு வரும். தீங்க கொண்டே வராது.
நம்மளா பெற்றுக்கொள்றது எல்லாமே நமக்கு வேதனை கலக்கிட்டு தான் கொள்றோம். அதுதான் அந்த ஒளியுடைய அர்த்தம். அப்ப நம்ம அவரை பின்பற்றணும். அவர் எதையாவது கேட்டு பெற்று விட்டாரா? கேட்டாரா? அவருக்கு அவர் எதையும் கேட்கிறார். அவருக்கு கேட்டாரா? கேட்கவே இல்லையே. ஆண்டவரே ஆமேன் இவர்களை மன்னியினார். ஆமேன். ஆண்டவரே இவர்கள் அறியாம செய்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் ஒன்று ஆசீர்வாதத்துக்காக பரிந்து பேசுறாரு சிறுவர் அறைய போகும்போது. ஆனா அவர் யாரையும் குற்றப்படுத்தல. அவர் பிறரை குற்றப்படுத்தி இருந்தா அவர் நிரூபிச்சிருப்பாரு. ஆனா அவர் குற்றப்படுத்த துணியாத நிமித்தம் தான் அவர் குற்றவாளியாகலாம். அதை ஜனங்களுக்கு முன்பாக அவர் குற்றப்பட்டு தலைகுனிந்து நின்றார். அவர் அநேக ஜனங்களுக்கு மற்ற தலைகுனிந்து நின்ற நிமித்தமாக அவருடைய நாமம் மகிமைப்பட்டது, அவருடைய பேர் பிரஸ்தாபப்பட்டது. இதை நம்ம இயேசுதான் மெய்யான சொல்லி இருக்க மாட்டோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய இடத்துல தரக்கூடியதுன்னா கஷ்டம் எதுவும் நம்ம கிட்ட செய்ய போறோம். அதுக்காக செய்யாத பாவத்தை எல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தலை குறிச்சிட்டு இருப்பேன்னா அதுக்கு சாந்தி ஆகாது. அதையிட்ட சொல்லுவேன், இருக்கிறத விட்டு தடுத்தது கொடு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்ப நான் சிறப்பு இப்படி சொல்லும்போது ஆண்டவர் இவனுக்கு நீ தம்பி 3 நாள் வீடு கட்டுவா அப்படின்னு நான் சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானு இங்கிட்டு வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். 3 நாள் கொடுக்க ஆண்டவர் சொன்னாரா? இருக்கிற வீடை வித்து தடுத்தது கொடுன்னு சொன்னார். 3 நாள் வீடு கொடுப்பேன்னு சொல்லுவாரா? இந்த கேள்வியை இதயத்தால் கேட்பேன். எனக்குள்ளே கேட்பேன். அடுத்தவரை கேட்டால் அடிதான் கிடைக்கும். குற்றப்பட்ட எனக்குள்ளே நான் கேட்பேன். அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு. ஒரு நாள் எனக்கு ஒரு சகோதரர், அப்புறம் ஒரு ஆவிக்குரிய சபையில் உள்ளோம். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தேவனை அறியாத ஒரு சகோதரர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் எனக்கு ஒரு அண்ணன். அவர் சொல்றாரு, ராஜபால் தம்பி எவ்வளோ அவங்க கூட்டங்களுக்கு ஜவங்களுக்கு எல்லாம் போகலாம், ஆனா அவனுக்கு ஒரு விடுவிப்பு இதுவரை நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசிட்டார். அவர் ஒரு ஃப்ரெண்டு எல்லாம் ஜபத்துக்கெல்லாம் அழைத்து சொல்லுகிறவர். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு பயங்கர வேதனையாயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க 3 நாளையில வீடு கட்ட போறீங்க, அவர் 2 நாளையில வீட்டுல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு இவருக்கு ஒரு வீடு இல்லையே. எனக்கு வாயில திடீர்னு வார்த்தை, நீங்க 3 நாளையில வீடு வைக்கணும். அப்பதான் இந்த எண்ணம் எனக்கு வருது. இருக்கிற வித்து தரத்தொடுன்னு சொல்றாரு, 3 நாளையில வீடு வைக்க சொல்றாரு அப்படின்னு. அப்ப நீங்க என்ன சொல்ற, நான் வச்சிருக்கலாம் சின்ன சாப்பி வீட்டுல இருக்கிறது என்ன, எனக்கு அந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, நீங்க வீடு வைக்க சொல்றீங்க, அதுவாக இவ்வளவு கடை இல்லை நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா ஓட்ட பார்க்கிறார், சும்மா இருங்க நடக்க வேண்டிய காரியமா இதெல்லாம். எனக்கு நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு வேலையாகி போச்சு. பூமியே இல்லை, இந்த ஆவியரும் இந்த வாயில இந்த கள்ள உணர்ல அப்படின்னு சொல்ற ஜனங்கள் மத்தியில, இவன் கல்லைன்னு சொல்ற ஜனங்கள் மத்தியில இந்த வார்த்தை விழுந்த என்ன காரியம்னு யோசித்துட்டே இருக்கேன். ஒரு பக்கம் எனக்குள்ள ஒரு யோசனை, ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு எண்ணமோ அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கேன். 3 நாள் வீடு வைக்க சொல்லுவாரா, இதெல்லாம் பிசாசுதான் எனக்குள்ள இருந்து பேசணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு வாய்ட்டு புறப்புற வார்த்தையை நான் புறப்பட்டுட்டே இருப்பேன். இந்த ஆறு இருக்க எல்லாத்தையும் அச்சுன்னு கடிச்சு விடுங்க, விழுந்துட்டு அசை போயிடும். அதுபோல சொன்ன வார்த்தையெல்லாம் வாயில வந்து படிச்சு குழப்பி தட்டிக்கிட்டு போய் உட்காது. இப்படி அனுபவ பேசுவாரா,
உன் இதயத்தின் நிறைவு வாய் பேசணும்னு சொல்லியிருக்கு. என் இதயத்தில் அவருக்கு ஆஸ்வதிக்கிறது நிறைவான நினைவா பேசிட்டோம் அப்படின்னு யோசித்து அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை அவன் நினைப்பூட்டுவார். எப்படி அவர் சொல்றாருன்னா, 2 நிலை வீட்டில் இருக்கிறவன் அவரை அவரை சீப்பா அவரை மற்றதை தாழ்த்தி பேசலாம், அவரை விட உயர்த்துறவர் காற்று. ஆகவேதான் நான் அப்படி சொன்னேன்னு எனக்கு சொன்னார். தப்பு கிடையாது, மக்கள் நீ சொன்ன கரெக்ட் அவருக்கு கிடைக்கும். இப்போ இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எனக்குள்ள ஒரு காரியம் அவருக்கு கிடைக்க, எப்படி இவருக்கு கிடைக்குன்னு நானே இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்ட போறீங்க, உங்களுக்கு வீடு நடக்க போகுது, 3 நாள் வீடு வைக்க போறீங்க, நான் திருக்கன்னு சொல்றேன் நடக்கிற காரியம். அவர் சொல்றாரு, வீடெல்லாம் இல்லை பூமியே எனக்கு வேலை இல்லை, இருக்கிறத 3 நாள் வீடு எப்படி வைப்பேன், அது வேற இத்தனை சொல்ற கதை இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு அப்படியே போச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை தான், இதெல்லாம் கள்ளத்திற்கு வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு தசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்தேன். அவ்வளோதான் போயிட்டேன். போன உடனே மறு வாரம் அவர் கேட்குறாரு, புதன் கேட்டீங்களா எங்க பெரியப்பா வந்தாரா, டேய் அந்த சொத்தை நீ எழுதிரு, அது பிரச்சனை ஆகும் போல இருக்கு, நீ எழுதிருப்பா, காசை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் ஓடிச்சாரு. அங்கே எங்க இருந்தாலும் பைசா பார்த்து சொத்தை அடையாச்சு. ஆமீன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா, உற்சாகமா சொல்லுங்களா. ஆமீன். அப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, சொத்தை அடைய முடிச்சாச்சு. அப்ப ஒரு சகோதரர் சொல்றாரு, கொஞ்ச நாள் கழியிட்டு அப்ப ஒரு சகோதரர் சொன்னாரு, நீ அந்த வீடு இந்த மாதிரி வீடு இருக்கு, கள்ளக்கல் மூலமும் அப்படி இப்படி இருக்கு, நம்ம ஒரு லோனு போட்டு தரேன் தம்பி, நீ வா உனக்கு நீ வீட்டு லோனு போட்டு வீடை கட்டுப்பா, கையில பைசா ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை தொடங்கு, நான் லோனு போட்டு தரேன்னு சொல்லிக்கிட்டு அவர் வீட்டு வேலையை தொடங்க வச்சுக்கிட்டு லோனுக்கு அம்மாச்சு பண்ண. இப்போ இங்கே என்ன இருக்கு, வீடு இருந்த எல்லாம் பிரித்து குறைச்சி மாற்றிக்கிட்டு வீடு கூட தொடங்கினார். தொடங்கும்போது பாருங்க, ஆண்டுடைய கிரியை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அந்த மொழியாகி இயேசு ஒரு மனுஷனுக்கும் ஒரு வார்த்தைக்குள்ள விழுந்துட்டா அதை படிக்க செய்கிற ஒரு கற்று. அவர் தான் அதான் அந்த வேற வருஷம் சொல்லு, ஜீவ ஒளியை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். ஜீவ ஒளி நமக்குள்ள இருந்தா அது பிரகாசிக்க வைக்கிற மெய்யான வார்த்தை வாய்ந்து வரும், அது கலப்பட்டு கற்று. அப்போ அங்கே எல்லாம் அந்த வீடு தொடங்கியாச்சு. இப்போ கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. எல்லா காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி 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 எல்லாம் கடை வாங்கி அங்கே இங்கே அப்படியே நடத்தி கட்டிகிட்டே இருக்காங்க. லோனு கடைசியில் கிடைக்காது எனக்கு தெரியல. ஆனால் கடைசியில் 2வது நிலை போயாச்சு. போய் முடியும் செயற்கை ரூம் கட்டி அது 2 ரூமையும் வச்சிருவோம் அப்படின்னு அந்த வேலை செஞ்ச தம்பிகளை சொல்லி இருக்கிறாங்க. சும்மா கெட்டி விடும் பரவு தேய்ச்சி எடுத்து பண்ணலான்னு. அதுக்கப்புறம் சொன்னாங்களாம், இம்புட வச்சா அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பாய்ச்சிட்டு இருக்கிறே, இது ரோடு தெரியும்படிக்கு 3வது நாள் எழுப்புவேன்ட்டு இன்னும் ஒரு வீடு இருக்கு, அதனால இந்த வீடு எழுப்பாது. அங்கே ஏதோ ஒரு மனுஷன் அங்கே வந்து கொத்ததால் பேசிட்டான். பேசின உடனே திரும்பி அப்போ அதனால மேலே ஒரு செயற்கை ரூம் எடுப்போம். 2 நேரம் முடிஞ்சு இப்போ 3வது நேரம் அங்கே ஏறியாச்சு. யாரிட்டு அவர் சொன்னாங்க, அந்த நேரத்தில் இப்போ கல்லு நிறைய மிச்சம் இருக்கலாம், இன்னும் ஒரு ரூம் போட்டு 3 நாள் வீடு ஆயிடுச்சா. ஆமீன். அப்போ சைடெல்லாம் வச்சு அப்படி இப்படி வச்சு மகிமையான வீடா எழும்பிடுச்சு. அப்போ அடுத்து பக்கத்தில் ஒரு நபர் வந்து கேட்டாராம், என்னப்பா வீடெல்லாம் வச்சு தேய்க்கலையா, தேய்க்கிறது காசு ஒன்றும் இல்லை, நான் ஒன்னோட மண் இறக்கி தரண்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மண்ணை இறக்கி கொடுத்தாரு. பார்க்குறது என்ன வீடு வேலை ஒன்றும் செய்யலையா, அது ஒருத்தர் வந்தாராம். நான் அந்த கடையில் சொல்கிறேன், ஒரு 25 சாக்கு சிமெண்ட்டை வாங்கு, தேய்ச்சி தம்பினார். தேய்ச்சிட்டார். இப்போ தேய்ச்செல்லாம் முடிச்சாச்சு, தரையெல்லாம் காக்கெட்டு போட்டு எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. இனி வெள்ளை அடிக்கணும். அப்படி வெள்ளையும் அடிச்சாரு. வீடு 3 நாள் வீடு நிற்குது. 2 நாள் நின்று பார்த்தோடு இப்படி இப்போ வேலை பார்க்குறாரு. கர்த்தருடைய கிரியை.
ஆண்டவர் செய்ய நினைத்த தடைபடாது. அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை இந்த சாட்சியை உங்களுக்கு சொன்னேன்னா என் வாழ்க்கையில் அனுபவித்தது. அப்ப இந்த வசனையும் சொல்லுவது மறுபடியும் ஆமேன். இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒடியா இருக்கிறேன், என்னை பின்பற்றினீர்கள் அவன் ஜீவ ஒடியை அடைந்திருப்பான். ஜீவ ஒடியில நடக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவரு முன்குறித்த தலைவர் நடத்துகிற தெய்வம். அவரை நிந்திக்கிற ஜனங்களுக்கு மத்தியில, தூசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில உண்மையா அவர் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்த ஒரு பிள்ளை, தேவைக்குரிய சபையில ஆராய்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை. அநேகனுக்கு அவர் வீட்டை கட்டி கொடுக்கிற ஒரு தெய்வ மனுஷன். அநேகனுக்கு தன்னுடைய சுய காலத்தை பார்க்காம ஒளியா பிரகாசிக்கிற மனுஷன் அந்த சகோதரர். என் ஊழியத்தை தாங்கும்படிக்கும் நடத்தும்படிக்கும் இன்றைக்கும் தாங்கி என்ன நடத்தி வருகிற ஒரு தெய்வ ஊழியக்காரர். ஆனால் அவரை சார்ந்திருக்கப்படுவாரோ அதுக்கு சாட்சியை சொன்ன வேறு தேவைப்படுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களை கட்டு வைக்கப்படுத்த மாட்டார். ஒரு கால் நடக்கவே நடக்கிறது. ஆனால் அவரை பின்பற்றுகிற ஆச்சார காரியம் இடுக்கமான வாசலோடு உட்பிரவேசிக்கணும். ஆனால் ஆண்டவர் பெரிய ஒரு தேவைப்படையில ஆகவே நீங்க வைக்கப்பட்டு போகக்கூடாது. இந்த சாட்சிகளை நீங்க பின்பற்றணும். என்னுடைய ஊழியத்தில் இந்த சாட்சிகளை நான் உங்களுக்கு இறுதியாக சொல்லி நான் நடத்தி இருக்கிறேன். நடக்கும், நடக்கிற காரியம் தான் உங்களுக்கு தான் நடக்கும். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நாமத்தை பின்பற்றி அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு சுவடுகளை பின்பற்றி நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஆவியை பெற்ற நமக்கு அவருடைய நாமத்தை நடத்த நமக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்பின் பண்டக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இருளை நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் உதித்த கர்த்தர் இந்த நாளிலும் அந்த நீர் பிரகாசிக்கும்படிக்கு உம்முடைய பிரகாசத்தில் நடத்தத்தக்கதாக உம்முடைய நாமத்தை பின்பற்றத்தக்கதாக உம்முடைய வழியை பின்பற்றத்தக்கதாக உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கத்தக்கதாக எங்க பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்வீராக. நீரே மெய்யான ஒளியாயிருக்கிறீர் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக எங்க பிள்ளைகள் தேசத்தில் இருளாய் இராதபடிக்கு பேர் பெற்றவர்களாய் ஒளி பெற்றவர்களாய் ஒளி கொடுக்கிறவர்களாய் ஆமாறத்தக்கதாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் அநேகருக்கு பிரயோஜனம் படுகிற கனி கொடுக்கிற மரமாய் மாறும் பணிக்காக எங்க பிள்ளைகளுக்கு இலக்கம் செய்வீராக. நெருக்கப்பட்டவர்களாக அல்ல, வியாதிப்பட்டவர்களாக அல்ல, ஆண்டவர் சுகம் பெற்றவர்களாக உற்சாகத்தோடு தெய்வ பணியை செய்கிறவர்களாக மாற்றப்படும்படிக்காக சோர்ந்து போகாதபடிக்கு துவந்து போகாதபடி பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் நிமித்தம் அவரை அறிந்த நிமித்தம் ஏதாவது நன்மைகள் இழந்தீர்களோ ஏதாவது ஆசீர்வாதத்தை இழந்துவீரோ இப்போது ஜெபித்து பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரை பற்றி கொண்ட நிமித்தம் நான் கஷ்டப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், நான் பாடப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு தெய்வ பிள்ளையை கர்த்தராகிய ஆண்டவர் வேத வசனத்தை உண்மையாகவே கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அடிச்சுவர்களை பின்பற்ற நினைக்கிற உனக்கு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின் முடியும் நம்முடைய ஊழியத்திற்கு சபைக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படியும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று வேதம் பரிந்துரைக்கிறது. அந்த ஒளியாகி இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பலிக பெருவென்று வேதம் சொல்லியிருக்கும் போது என் தெய்வமே இவர்கள் மன துருகுவியலாக எந்த மந்திர கிரியைகளோ எந்த சூரிய சக்திகளோ இவர்கள் அணுகாதப்பட்டு மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை ஆவிகள் போராடிய சக்திகள்
மந்திர சூனிய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே செயலத்து போவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளையை ஆளுகை செய்வீராக, பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக, படுத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை எங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக அப்பன் இறக்கம் செய்வீராக. பேசுகிற வியாதி மாறி போகட்டும், சுயருங்கிற பொல்லாத கிரியைகள் மாறி போகட்டும், குலசங்கள பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். இதய கோளாறு மாறட்டும், அடைப்புகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதி அழியட்டும். ஆமென். எக்கடமா குறுக்கு வலி, மூட்டு வலி பகுதிகளில் வாத கோளாறுகள், இப்படிப்பட்ட கிரியைகள் சரீரத்தில் இழப்பித்துக் கொண்டிருக்கிற பொல்லாங்கானால் விடப்பட்ட பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக. பாரம்பரிய பொல்லாத ஆவியின் செய்திகள் நிமித்தம் விடப்பட்ட பொல்லாத வியாதிகள் கிரியைகள் எங்க பிள்ளையுடைய எல்லையை விட்டு நீங்கி போகத்தக்கதாய் கற்றுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவ ஊழியக்காரனாகி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போதே மகிமை வெளிப்படட்டும். படிப்பிற்கு, வேலைக்கு காரணமான தேவைகள் சந்திக்கப்படுவதாக. மேற்படிப்புகள் வரட்டும். ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பீசு கட்டுவதற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்கிறார் மக்களை. கவலைப்படாத, கலங்காத. ஆமீன். அடுத்த செமஸ்டர் பீஸ் கட்டணமே என்று நான் என்ன செய்வேன் என்று கண்ணீரோடு நிற்கிறேன். சிரமே கட்டணத்தில் பார்த்து கொடுப்படும். விசுவாசி, கவலைப்படாத. தேவனுடைய அடிச்சு வர சோர்ந்து போகாம, எதற்கு அடிமையாகாம பின்தொன்று கொள். கர்த்தருனை மகிழ்ச்சியா நடத்துவார். வெக்கப்படாத. கிழக்கை நோக்கி கட்டளை கொடுக்கிறேன், மேற்கை நோக்கி கட்டளை கொடுக்கிறேன், தெற்கை நோக்கி கட்டளை கொடுக்கிறேன், வடக்கை நோக்கி கட்டளை கொடுக்கிறேன். வெய்யாதே எங்களுக்கு பிள்ளைகளுக்குரிய நன்மையை நீ வைத்திருக்காத எங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதால் கட்டலாம் மட்டுமே இயேசு நாம் மட்டுமே. அவருடைய அரிச்சுவர்கள் எங்கள் விசுவாச மக்கள் பின்தொடர்வார்களாக. இயேசு நாம் மட்டுமே வளர்த்து இறக்கட்சி நல்ல பிதாவே. ஆமென். என்ன நேயர்களை ஆலயத்திற்கு கற்ற கிருபை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஆமென்.